நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அஜித்தோட விடாமுயற்சி தள்ளி போனதால் அவருடைய குட் பேட் அக்லி ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிடுச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ அதால் தனுஷோட இட்லி கடைக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, சூர்யாவோட அந்த ரெட்ரோ படத்துக்கும் பாதிப்புன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ரெட்ரோ தான் மார்ச் 28ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. இப்போது குட் பேட் அக்லி வரதுனால நிச்சயமாக தியேட்டர் கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அதனால் மே 1ஆம் தேதி வரலாமா இல்லை மே 3ஆம் தேதி வரலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இருந்தாங்க. சரி, அது ஏன் குழப்பம் அப்படின்னா, மே 1ஆம் தேதி தான் நம்ம ரஜினியும் நம்ம லோகேஷ் ராஜும் இணைந்த அந்த கூலி படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அது மே 1ஆம் தேதி தானா இல்லை தள்ளி போகுது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனை கூலி டீம் கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ரெட்ரோ ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மே 1ஆம் தேதியா இல்லை மே 3ஆவது வாரமா அப்படிங்கிறத இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே கன்வே பண்ணியிருந்தோம். இப்போது ரெட்ரோ டீம் கூலி டீம் கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. மே 1ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டேட் ஃப்ரீயாக இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அஃபீஷியலாகவே அறிவிச்சாங்க. கார்த்திக் சுப்புராஜ் அப்புறம் தயாரிப்புன்னு எல்லாருமே அதை ஒரே சேர சொல்லிட்டாங்க. மே 1னாவே நமக்கு தெரியும் உழைப்பாளர் தினம், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட பிறந்தநாள் அப்படின்னு. ஒருவேளை குட் பேட் அக்லி கூட மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க 20 நாளுக்கு முன்னாடியே ஏப்ரல் 10 வர்றாங்க. ஸோ அந்த தேதியில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படம் வருது. ஸோ மே மாதம் அப்படின்னாவே நிச்சயமாக சூர்யாவுக்கு வெற்றி படங்கள் தான். பேரழகன், ஆயுத எழுத்து, இப்படி நிறைய படங்களை சொல்லிட்டே போகலாம். ஏன் 24 கூட அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த சென்டிமெண்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரெட்ரோ படம் வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஆக போகுது. சூர்யாவுக்கு இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அவருடைய நடிப்பு திறனை வெளிக்கொண்டு வர மாதிரியும் இந்த ரெட்ரோ படம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மே 1ஆம் தேதி ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.